வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி பிரதேச சிவாஜி பேரவை சார்பில் சிவாஜி கணேசன் அவர்களின் 24ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டை உழந்தை கீரப்பாளையம் பகுதியில் பேரவைத் தலைவர் கமலக்கண்ணன் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 300க்கும் மேற்பட்டோருக்கு நோட்டு புத்தகம், பிஸ்கெட், பேனா, பென்சில் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை உழந்தை கீரப்பாளையம் பகுதியில் பேரவைத் தலைவர் கமலக்கண்ணன் தலைமையில் பள்ளி மாணவ மாணவியருக்கு 300க்கும் மேலாக நோட்டு புத்தகம், பிஸ்கெட் பாக்கெட், பேனா, பென்சில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராதாகிருஷ்ணன் ரெட்டியார், முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்க தலைவர் கணபதி, சுந்தர்ராஜ், முருகன், வைத்தியநாதன், இளகோ, ஜனார்த்தனன், கமலக்கண்ணன், ஐயப்பன், ராஜ், புல்லட் ராஜ், ஜோதிகுமார், சூசைராஜ், ராஜா, செந்தில், சதீஷ், சர்க்குருராஜ், ராஜ் என்கின்ற பிரபாகரன், கோவிந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் உள்ள தொழிலதிபரும் சமூக சேவகருமான KRR அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் தொழிலதிபரும் சமூக சேவகருமான KRR அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதியில் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் அங்குதாஸ் பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார். தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய அங்குதாஸை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்த், தொழிலதிபர் ரவிக்குமார், ராமு, சம்பத், வெற்றி செல்வன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகளும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொழிலதிபர் அங்குதாஸ் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். யூனியன் பிரதேசமாக இருக்கும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று பொதுநல அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதே வேளையில் பொதுநல அமைப்புகளை சேர்ந்த நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி MLA அவர்கள் தலைமையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் 27/6 அன்று நமது தேசத்தின் தலைநகர் புதுதில்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதுடன் மேதகு குடியரசுத் தலைவர், பாரத பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் நேரில் சென்று புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் அடங்கிய கடிதங்களை சமர்ப்பித்தனர். அக்கடிதங்கள் மேற்கண்ட தலைவர்களின் பார்வைக்கு சென்றடைந்து அதற்கான ஒப்புகை கடிதம் மேதகு குடியரசுத் தலைவர், மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உள்துறை அமைச்சர் அலுவலகங்களிலிருந்து கிடைக்கப்பெற்றது.
குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் கையெழுத்திட்ட ஒப்புகை பதில் கடிதம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பதை தங்களுக்கு மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுநல அமைப்பு சார்பாக நாங்கள் புதுடெல்லியில் நடத்திய போராட்டம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து சம்பந்தமாக கோரிக்கைகளை வலுப்பெற செய்துள்ளது. இதனால் மத்திய அரசிற்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. பொதுநல அமைப்பு சார்பாக நாங்கள் புதுடெல்லியில் நடத்திய போராட்டம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து சம்பந்தமாக கோரிக்கைகளை வலுப்பெற செய்துள்ளது. இதனால் மத்திய அரசிற்கு அழுத்தம் ஏற்படுகிறது என்பதை நாங்கள் போராட்டத்தின் வாயிலாக கண்கூடாக தெரிய வருகிறது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்தால்தான் நமது கோரிக்கைகள் வெற்றி பெறும். மாநில அந்தஸ்து சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் அதற்காக முன்னெடுப்புகளை மேற்கொண்டு அனைத்து அரசியல் கட்சி மற்றும் பொதுநல அமைப்புகளின் கூட்டத்தை கூட்டி விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும். இதற்கிடையே சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி மாநில அந்தஸ்துக்காக சிறப்பு தீர்மானங்களை நிறைவேற்றிட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்களையும் தலைநகர் புதுடெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து தீர்மானங்களை சமர்ப்பித்து அழுத்தம் கொடுத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதை முதல்வர் அவர்கள் காலம் கடத்தாமல் துரிதமாக செயல்பட்டு நம் மாநிலத்திற்கு உரிமையை மீட்டு கொடுக்க அவர் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று மாநில மக்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் புதுச்சேரி மாநில மக்களால் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதில் ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சராகவும் அதேபோல் அந்த தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார்கள். ஆனால் 30 சட்டமன்ற தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினராக உள்ளார். மாண்புமிகு முதலமைச்சருக்கு இணையாக ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரே பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூடுதல் அரசியல் பொறுப்பு இருப்பதை அவர் உள்வாங்க வேண்டும். அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினராக அவருக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்காக கூடுதல் பொறுப்பு உள்ளது. இவர்கள் இருவரும் இணைந்து மாநில அந்தஸ்துக்காக அரசியல் கோரிக்கையை வெற்று முழக்கங்களாக முன்னிறுத்தாமல் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அண்டை மாநிலங்களான தமிழகத்தில் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களுக்கு 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு உறுப்பினராக இரு அவைகளிலும் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் உள்ளனர். மேற்கண்ட எம்பியிடம் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் மக்களவை உறுப்பினருமாக இருக்கும் திரு வைத்திலிங்கம் அவர்கள் நமது மாநிலத்திற்காக மாநில அந்தஸ்து குறித்து தமிழக எம்பிகளிடம் விவாதித்து மாநில அந்தஸ்துக்காக கோரிக்கையினை நடப்பு பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க செய்து ஒரு முகமாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து வேண்டும் என அம்மாநில முதல்வர் கோரிக்கை வைத்துள்ளார். அதனை பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். இது நமக்கு ஒரு சரியான தருணம். அதே நேரத்தில் நம்ம புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்துக்காக அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான நல்ல நேரம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் உணர்ந்து அதற்கான அரசியல் முன்னெடுப்புகளை மேற்கொண்டு செயல்பட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்று பேட்டியில் நேரு எம்எல்ஏ தெரிவித்தார். ராஷ்டிரிய ஜனதா தள முன்னாள் மாநில தலைவர் சஞ்சீவி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராஷ்டிரிய ஜனதா தள முன்னாள் மாநில தலைவர் சஞ்சீவி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை போற்றும் வகையில் மரப்பாலத்தில் உள்ள அவரது அலுவலகத்தின் வாசலில் அலங்கரித்து வைக்கப்பட்ட சஞ்சீவி அவர்கள் திருவுருவ படத்திற்கு அவரது மகன் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சஞ்சீவி அவர்களின் குடும்பத்தினர்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் மற்றும் நண்பர்கள் என பலரும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் அன்னதானம் வழங்கினார்.
சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள். முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு ஹாட்பாக்ஸ், புடவை, தட்டுவண்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். மேலும் இந்த விழாவில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி, சந்திர பிரியங்கா, லட்சுமிகாந்தன், செல்வம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது. சுபமால் குளோவிஸ் வீதியில் சாலை மற்றும் வடிகால் வசதி செய்ய கோரி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை நேரில் சென்று சந்தித்து மனு அளித்தார். உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பமால் குளோவிஸ் முதல் மற்றும் இரண்டாவது குறுக்கு நகரில் வசிக்கும் குடியிருப்போர் தங்களது பகுதிகளில் சாலை மற்றும் வடிகால் வசதி செய்ய கோரி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களை அணுகினர். மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொதுமக்களை உடனெடுத்து நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை நேரில் சந்தித்து மனுவை வழங்கினார். அதில் மழைக்காலத்தில் மழைநீர் தேங்கி இடையூறாகவும் கொசுக்கள் பெருகி சுகாதார சிக்கல்கள் உருவாக்கின்றன. சைடு வாய்க்கால் இல்லாத காரணத்தால் சாலை முழுவதும் நீர் தேங்குகிறது. வரவுள்ள மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு சைடு வாய்க்கால் மற்றும் சாலை வசதியை செய்து தர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மனு அளித்து கையோடு உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நேரில் அழைத்துச் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த நடவடிக்கை பொதுமக்களின் கோரிக்கைகளை நேரில் கேட்டறிந்து உடனடி தீர்வு காணும் முயற்சியின் ஒரு பகுதியாகும். ஆய்வின் போது துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ் மற்றும் ராகேஷ், கழக சகோதரர்கள் வினோத், மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் முதலியார்பேட்டை நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் முதலியார்பேட்டை நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். திருப்புவனை தொகுதி NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலு பிறந்தநாள் விழா அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திருபுவனை தொகுதி பொதுச் செயலாளர் பாலு பிறந்தநாள் விழா திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பானு தலைமையில் கொண்டாடப்பட்டது. அவரது பிறந்தநாளை முன்னிட்டு திருவக்கரை அம்மன் கோவிலில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் முருங்கம்பாக்கம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் முருங்கம்பாக்கத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைப்பின் தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கினார். நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைப்பில் புதிதாக இணைந்தோருக்கு வாழ்த்து தெரிவித்து அமைப்பின் செயல்பாடுகள் புத்தகத்தை வழங்கினார். பின்னர் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அமைப்பின் சார்பாக உடல் தானம், கண் தானம் வழங்கிய முதலியார்பேட்டையை சேர்ந்த மறைந்த விமலா குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்து பாராட்டும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் அவர்களுக்கு அமைப்பின் சார்பாக பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் முதலியார்பேட்டை தொகுதி அப்துல் கலாம் நற்பணி இயக்கத்தின் தலைவர் கல்லியமூர்த்தி இறந்த பின்னர் தமது உடலை அமைப்பின் மூலம் உடல் தானம் செய்வதற்கான சான்றிதழை ஒப்படைத்தனர். அவர்களும் அமைப்பின் சார்பாக பாராட்டுகள் தெரிவித்து பொன்னாடை அணிவிக்கப்பட்டது. பின்னர் அமைப்பின் எதிர்கால வளர்ச்சி செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகள் கலந்தாய்வு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைப்பின் ஆலோசகர்கள் ஆசிரியர் சரவணன், அமைப்பின் இணை பொதுச் செயலாளர் கலிவரதன், அமைப்பின் சட்ட ஆலோசகர் கணபதி, பொருளாளர் கந்தசாமி, ஒருங்கிணைப்பாளர் வடிவேல், மகளிர் அணி சேர்ந்த பாத்திமா, விரோனிகா, தொழிலாளர் அணி அமைப்பின் பிரகாஷ் மற்றும் வினோத்குமார், தொகுதி செயலாளர் முருகன், சரவணன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொருளாளர் கந்தசாமி நன்றியுரை கூறினார். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சிவக்கொழுந்து பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் மகிழா மோசா துணைத் தலைவியுமான துர்காதாஸ் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து தனது பிறந்த நாளை லாஸ்பேட்டையில் இன்று கொண்டாடினார். பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ விருந்து வழங்கி சிறப்பித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜக பிரமுகரும் மகிழா மோசா துணைத் தலைவியுமான துர்காதாஸ் மற்றும் தனலட்சுமி ஆகியோர் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.